எபிரியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தருடைய பரிசுத்த மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஒருத்தர் பலவீனத்தோடும் சுகவீனத்தோடும் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க இயேசுவுடைய அன்பை நோக்கி பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். அவங்களுக்காக யாராவது மன்றாடினாலும் அற்புதம் நடக்கும். இல்லை அவங்கவுங்க வேலையில் கரெக்டாக இருந்தாலும் அற்புதம் நடக்கும். தன்னுடைய மகனுக்காக ஒரு தகப்பனார் வருகிறார். என் மகன் கொடிய வேதனைப்படுகிறான். உடனே அந்த இடத்துல கர்த்தர் அந்த தகப்பனுடைய ஜெபத்தை கேட்டு விசுவாசத்தை கொடுத்து அவிசுவாசத்தை நீக்கி ஒரு அற்புதம் செய்கிறார். ஒரு தாயார் தன்னுடைய மகளுக்காக வராங்க. என் மகளுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, உதவி செய்யுங்க. ஏசப்பா சொல்கிறார், பிள்ளையை நாற்பத்தி எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி வாக்கு பண்ணுறார். உடனே இந்த வார்த்தையை கேட்டுட்டு, மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை நாய்கள் தின்னுமே, அந்த தாயருடைய வார்த்தையை ஆண்டவர் கேட்டு அற்புதம் செய்கிறார். இன்னொரு இடத்துல பார்க்குறோம், நான் ஒருவனை போவென்றால் போகிறான் அப்படின்னு அவர் சொல்கிறது மாதிரி சொல்கிறார். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டுகிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போய் என்றால் போகிறேன், ஒருவனை வா என்றால் வருகிறேன், வேலைக்கு என்னது செய் என்றால் செய்கிறான். உடனே கர்த்தர் ஒரு அற்புதம் செய்கிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்து என்றைக்குமே ஒரு அற்புதமான தகப்பன், ஒரு அதிசயமான தகப்பன். அவர் மாறாதவர். நீங்கள் உங்களுடைய வேலைகளை கரெக்டாக இருக்கணும். உங்களுக்காக யாராவது ஒருவர் மன்றாடுகிறவரை நீங்கள் உருவாக்கிக்கணும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த தகப்பனார் அந்த மகனுக்காக, அந்த தாயார் தன்னுடைய மகளுக்காக அந்த மன்றாடுத்தான் பெரிய ஒரு ஆசத்தை கொடுத்தது. அந்த ஓனரு தன்னுடைய வேலைக்காரருக்காக மன்றாடுகிறார். ஆனால் இன்றைக்கி நமக்காக ஜெபிக்கிற ஒரு காரியங்களில் யாரும் அந்தளவுக்கு கொடுக்க முடியல. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், நம்முடைய ஆக்டிவிட்டீஸை கிறிஸ்துவுக்குள்ளே சரிப்படுத்திக்கோங்க. ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க. தேவன் விரும்புகிற பாத்திரமாக உங்களை மாற்றிக்கோங்க. இயேசுவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அவருடைய அன்பை விரும்புங்க, பாசத்தை விரும்புங்க. எப்படி ஒரு அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும், ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி ஒருத்தர் எதிர்பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். தேவனுடைய சத்தத்துக்கும் சித்துக்கும் செவி கொடுக்காதவர்களுக்கு அவருடைய கோபம் இருக்குதான் செய்கிறது. காட் இஸ் ஏ கன்சியூமிங் ஃபயர். அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாரே என்று நம்முடைய தேவனை குறித்து எபிரியர் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அதனால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினால, ஒரு பக்கம் அவர் நீதியின் தேவனாக இருக்கிறார். ஏன்னா அவர் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அதனால் மனம் திரும்புங்க. தயவு செய்து உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன், மனம் திரும்புங்க. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த மனம் திரும்புங்க. அவருடைய பாசத்தை நேசத்தை விட்டுறாதீங்க. அற்புத அதிசயம் நடக்கணும், ஆசீர்வாதம் வேணும், சுகம் வேணும், பலன் வேணும் அப்படின்றதுக்காக மாத்திரம் இல்லை, பரலோகம் போகணுன்ற ஒரு மைண்டை வைங்க. பரலோகம் போகணும் அப்படின்ற ஒரு மைண்டு இருக்கிறவங்க இந்த பூமியில் அவர் விரும்புகிற உத்தமமான ஒரு வாழ்க்கையை அவங்கள வாழ முடியும். அதனால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினால மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்ள ஆவலாக ஓடிவாங்க. மனம் போன போக்கில் போகாதீங்க. உத்தமமாக இயேசப்பாவை பின்பற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருப்பீங்க. அன்பு தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிற எங்கள் அன்பு இரட்சகரே இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த தகப்பனே, இதை கேட்கிறவர்கள் அற்புதம் அதிசயம் அடையாளத்துக்காக மாத்திரமே நோக்கி பார்க்கக்கூடாது. பரலோகம் வந்து சேரணும் என்பதற்காக தீய வழிகளை விட்டு விலகணும், தீய சிந்தனைகள் எண்ணங்களை விட்டு விலகணும். உமக்கு பயப்படுகிற பயம் எப்போது அவங்களுக்குள்ள நிறைவாக ஓடணும். அப்போ கிருபை செய்யும், ஆசீர்வதியும். இயேசு நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.